ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் டிஜேஆர் vlogs. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் வச்சு ஸ்வீட் செய்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தனால அவங்ககிட்ட கெஞ்சி கெதறி அழுது உருண்டு எப்படியோ அந்த ஸ்வீட்டு செய்ய காம்ப்ரமைஸ் ஆகி அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்ல பெரிய சைஸ் தேங்காய் நல்லா உருட்டி பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா தட்டி தட்டி உடச்சிட்டு அதை 2 பீஸாக உடச்சி நல்லா வச்சுட்டு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடராக்கிக்கோங்க. அடுத்து நம்ம பொரிகல்லையை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக மாற்றி நம்ம பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பாசிப்பருப்பை எடுத்து பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா வறுவருன்னு வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுத்தமான நாட்டு சர்க்கரையை தேவையான அளவு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கம்பி பதம் வர அளவுக்கு அவசியம் இல்லை, அது ஜஸ்ட்டு கரைஞ்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு வானொலியில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டி அதில் நம்ம தேவையான அளவு முந்திரியை சேர்த்து நல்லா வறுவருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி பொன்னிறமாக வர்ற வரையும் நல்லா விடாமல் கெட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம காய்ச்சி வச்சுருந்த சுத்தமான நாட்டு சர்க்கரையை சேர்த்து சுற்றி அதை அப்படியே ஊற்றி நல்லா கிண்டி அது கட்டிப்படாத வரையும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்படி கிண்டுறப்ப 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டினீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதே மாதிரி உங்களுக்கும் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.